சேப்டரோட ஸ்டார்ட்டிங்ல லுயோயாங் நகரோட ரெட் லைட் ஏரியாவை காமிக்கிறாங்க. எண்ண முடியாத அளவுக்கு விடுதிகளால நிரம்பி இருக்க இந்த இடத்துல அடையாள பலகை, பெயர் பலகை அந்த மாதிரி எதுவும் இல்லாத ஒரு பாழடைஞ்ச ஒரு விடுதி இருக்கு. சாதாரண மக்கள்லாம் இந்த இடத்துக்கு பக்கத்துல கூட வர மாட்டாங்க. ஆனா நாடோடிகள்லாம் இந்த இடத்துக்கு அடிக்கடி வந்து போவாங்க. அதனால இதை எல்லாருமே வெகபாண்ட் மார்க்கெட், அதாவது நாடோடிகளோட சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்க ஒரு தாத்தா அவர் கையில இருக்க லெட்டரை படிச்சுட்டு, அப்படின்னா நீங்க கமிஷன் எல்லாம் அக்செப்ட் பண்ண தான் வந்திருக்கியா, அதாவது வேலை செய்ய தான் வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதை கேட்ட அந்த தாத்தாவும் இவன் உண்மையாவே ஒரு முழு பைத்தியமாயிட்டான். நேமு, ஏஜ், பேக்ரவுண்டு அந்த மாதிரி எதுவும் எழுதாம வெறும் ஸ்கில்லை மட்டுமே எழுதி கொடுத்துருக்க ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ரெக்கார்டை நான் இப்போதான் முதல் முறையாக பார்க்குறேன். மற்ற பிரான்ச்சஸில் இருக்க நாடோடிகளோட சந்தைக்கு சாகிறதுக்காகவே சில பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். இவனும் அவங்கள ஒருத்தனாக தான் இருப்பான்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். சரி, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ உன்னோட ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் என்ன நினைக்கிறேன்னா, நாடோடிகளோட வாழ்க்கைன்றது மற்றவங்களோட விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிறது தான். அதுக்கப்புறம் அந்த தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, பிரான்ச் ரேங்கில் இருக்க நாடோடிகளுக்கு கமிஷன்ஸ்லாம் தனியாலாம் கொடுக்க மாட்டோம். அங்கே போர்டு இருக்கும், அந்த போர்டில் கமிஷன்ஸ் இருக்கும், உனக்கு புரியிற கமிஷனை போயிட்டு எடுத்து பண்ணு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே வந்த ஒருத்தவன் எக்ஸ்கியூஸ் மீ யங் ஃபெல்லோ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். நீங்கள் வந்ததுல இருந்து நான் உன்னையே தான் பார்த்துட்டு இருக்கேன். உன்னோட ஐடென்டிஃபிகேஷன் ரெக்கார்டில் நீ ஃபார்மேஷனை பற்றி மென்ஷன் பண்ணியிருந்த. அதை பார்த்த உடனே எனக்கு கியூரியஸ் ஆயிடுச்சு, அதாவது ஆர்வம் ஆயிடுச்சு. அதனால நான் இப்போ டைரெக்டாக மேட்ருக்கு வரேன். நான் பிளட் உல்ஃப் ஸ்குவாடை சேர்ந்த சாங்ஷின் ஹாக். உனக்கு விருப்பம் இருந்தா நீ எங்களோட பிளட் உல்ஃப் ஸ்குவாடில் சேர்ந்துக்கிறியா? மான்ஸ்டர்ஸை எலிமினேட் பண்ண ஃபார்மேஷனை பற்றி தெரிஞ்ச உன்ன மாதிரி ஒரு நாடோடி எங்களுக்கு தேவை. அதை கேட்ட அந்த தாத்தாவும், ஏய் அவன் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு அப்படியே ஓட்டுறாத. உனக்கு அண்டாடேக்கர் மாதிரி எத்தனை உசுர் இருந்தாலும் கண்டிப்பாக நீ செத்துருவ. அதெல்லாம் உன்ன மாதிரி ஒரு பிகினர்ஸுக்கு ஏற்ற இடமே இல்லை, சொல்கிறத கேளு அப்படின்னு அந்த தாத்தாவும் சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோவும் இது ஒரு நல்ல ஒப்பந்தம் தான், அப்படின்னா வாங்க நம்ம இங்கிருந்து உடனே கிளம்புவோம். அதுக்கப்புறம் அந்த பிளட் உல்ஃப் ஸ்குவாடும் நம்ம ஹீரோ மாதிரி பல பேர் சேர்த்துக்கிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ அதில் இருக்க ஒருத்தன் என்ன கேட்குறான்னா, உண்மையாகவே நம்மலாம் இப்போ மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போட வேணாமா? அதுக்கு இன்னொருத்தன், அதான் அவங்களே ஏற்கனவே சொன்னாங்களே, அவங்களுக்கு நம்மளோட ஸ்கில்ஸ் மட்டும்தான் தேவை, மற்றபடி எதுவும் இல்லை. அதுக்கு இன்னொருத்தன் என்ன சொல்கிறான்னா, சரி எப்படியோ விடுங்க, இப்போ உங்ககிட்ட என்ன திறமை இருக்குது? என்கிட்ட வந்து மெடிக்கல் டேலண்ட்ஸ் இருக்கிறதுனால தான் என்னை கூப்பிட்டாங்க. இன்னொருத்தன், எனக்கு வந்து கன் பவுடரை ஹேண்டில் பண்ண தெரியும், ஆனால் என்னை இங்கே ஒரு கைடாக தான் கூப்பிட்டு வந்தாங்க, அது வேற விஷயம். ஆனா அவன் யாரு? அவன் வந்ததுல இருந்து எதுவுமே பேசாம அமைதியாவே அதே இடத்துல உட்காந்துருக்கான். இவன் யாரு என்னன்றதே சுத்தமா புரியலையே. நாடோடிகள்ல பல விசித்திரமான மனிதர்கள்லாம் இருக்காங்க சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா போன் மாஸ்க் போட்டுட்டு இருக்க ஒரு பைத்தியக்காரனை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அதுக்கு இன்னொருத்தன், ஏஷு அமைதியாரு, ஒருத்தன் ஏதோ அவன் கிட்ட கேட்க போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒருத்தன் நம்ம ஹீரோ கிட்ட வந்து, எஸ்கியூஸ் மீ, நான் உங்க பக்கத்துல உட்காரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அதை கேட்ட நம்ம ஹீரோவும் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கான். அதை புரிஞ்சுக்கின்னு அவனும் ஹிஹி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பக்கத்துல உட்காந்துட்டு, இங்க வந்தவங்கள ஒருத்தர் கூட ஒருத்தர் தெரிஞ்ச மாதிரியே இருந்தாங்க. ஆனா நான் மட்டும் தனிமையா ஃபீல் பண்ணேன், ஏன்னா நான் தனியா தான் வந்திருக்கேன். ஆனா நீங்களும் என்ன மாதிரி தனியா தான் வந்திருக்க மாதிரி எனக்கு தோணுது. அதனால இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நான் ஜிபிங் பகுதியை சேர்ந்த ஹியோ டுக்கு. ஹியுங் நிம், என்ன சுருக்கமா டுக்குன்னே கூப்பிடுங்க. இப்ப நம்ம ஹீரோட பேர் வந்து ஹியுங் நிம். அதுக்கப்புறம் டுக்குவும் ரைஸ் பால் எடுத்து நம்ம ஹீரோ கொடுக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோவும், நான் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட இருந்து எந்த ஒரு பொருளையும் வாங்க மாட்டேன். அதை கேட்ட டுக்குவும், அட ஹியுங் நிம், என்னங்க இது அறிமுகமே இல்லாதவங்க சொல்றீங்க? நான் உங்ககிட்ட அறிமுகமாகி என்னோட பேரையும் சொல்லிட்டேன். அப்படி இருக்கும்போது நம்மளாம் ஸ்டேஞ்சஸ் இல்லையே. இந்த ஒர்க்கில் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கணும். அதுவும் இப்படி இருக்க சுச்சுவேஷனில் நான் உங்களை தான் நம்பியிருக்கேன் ஹியூங் நிம். அப்போ நம்ம ஹீரோவும் என்ன நினைக்கிறான்னா, அப்பீரியன் ஷிஃப்டிங் டெக்னிக், அதுக்கப்புறம் ஆர்ட் ஆஃப் போன் சிங்க்ரேஜ், இதெல்லாம் பண்ணுற ஒரே இடம் அது மட்டும்தான். இவன் என்ன ஜட்ஜ், அதாவது சோதிக்க தான் வந்திருக்கான் போல. ஆனால் உனக்கு என்னோட உண்மையான அடையாளம் தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு சத்தம், எல்லாரும் கீழே குனிங்க, இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம், இனிமே நம்ம இங்கிருந்து நடந்து தான் போகணும். என்ன கேவ் ஆஃப் க்ரௌச்சிங் டீமன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. நோ வே, நாங்களாம் கேவ் ஆஃப் க்ரௌச்சிங் டீமன்ஸ்க்கு போவோம்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியவே தெரியாது, நீங்களும் சொல்லவே இல்லை. எங்களெல்லாம் நீங்க சாகடிக்க பிளான் பண்றீங்களா? நான் அந்த கேவுக்கு போக மாட்டேன், நம்ம எல்லாரும் இங்க இருந்து திரும்பி போயிடலாம், எனக்கு சாக ஆசை இல்லை. சைலன்ஸ் அப்படின்னு ஒருத்தர் சொன்ன உடனே அங்க கத்திட்டு இருந்த எல்லாருமே அமைதியாடுறாங்க. அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றானா, கோழை மாதிரி எல்லாரும் பதறாதீங்கடா, முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்களா வந்த வேலையை மட்டும் பார்த்தாலே போதும், சண்டை போட வேண்டியது என்னவோ நாங்க தான்.
டூ யூ அண்டர்ஸ்டாண்ட், உங்களுக்கு புரிஞ்சா அப்படின்னு அவனும் ஒரு ஃபயரான ஸ்பீச்சை கொடுக்குறான். அதை நம்பி எல்லாரும் அந்த கேவ் குகைக்குள்ள போறாங்க. அப்போ ஒருத்தன், எனக்கு எனக்கு பயமா இருக்கு, என் முன்னாடி எனக்கு எதுவுமே தெரியல, அதுக்கப்புறம் இந்த கொடூரமான வாசனை என்ன, அதுக்கப்புறம் இப்ப எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அங்க இருக்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அப்போ ஒருத்தன், அது அது என்ன சத்தம், அது இங்க எங்கேயோ பக்கத்துல இருந்துதான் வருது, ஒரு தீப்பந்தத்தை ஏத்தி பாருங்க அப்படின்னு ஒருத்தன் சொன்ன உடனே ஒருத்தன் தீப்பந்தத்தை ஏத்தி பாக்குறான். அப்ப அவன் பயங்கரமா ஷாக் ஆகுறான். எல்லாரும் எல்லாரும் நம்ம மேல பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கத்துறான். அது எல்லாம் மான்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி மொத்த பேரும் கத்துறானுங்க. அப்ப நம்ம ஹீரோவும், சோ அதெல்லாம் அப்பிரியர் ஆக ஆரம்பிச்சிச்சா, டாக்ஸிக் பிளட் ஸ்பைடர்ஸ், ட்வின் ஹெட்டட் பேட்ஸ். இப்போ இவனும், எல்லாருமே காம்பேக்ட் அட்டாக் ப்ரிப்பேர் ஆகுங்க, இப்போ எல்லாரும் டிஃபென்ஸ் ஃபார்மேஷனை கிரியேட் பண்ணுங்க. அப்ப ரெட்டத்தலை வவாலும் வர ஆரம்பிக்குதுங்க. அப்ப இவனும், அதுங்களாம் வருதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஆனா இவன் அந்த ரெட்டத்தலை வவால ரொம்ப சிம்பிளாவே சமாளிக்கிறான். செத்து போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வவாலையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அங்க இருக்கவங்க எல்லாம், நாம இப்ப வின் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ஒருத்தன், பிளட் உல்ஃப் ஸ்குவாட், நாங்களே எல்லா சண்டையும் பாத்துக்கணும் சொல்லிட்டு சும்மா சொல்லல போலியே. அதுக்கு இன்னொருத்தன், அதானே நானும் சொன்னேன், ஆல்ரைட் எல்லாத்தையும் மொத்தமா அழிச்சிருங்க அப்படி சொல்லிட்டு இவனுங்க சொல்லிட்டு இருக்கானுங்களே. அப்ப நம்ம ஹீரோவும் வெளியே எதுவும் சொல்லாம மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கான். என்னன்னா, இவனுங்க எல்லாரும் இப்போ சிம்பிளா சண்டை போடுறதுக்கான காரணம், இவனுங்களாம் இப்போ அட்டாக் பேட்டர்ன்ஸை புரிஞ்சுக்கிட்டானுங்க. அதனால இவனுங்க ரொம்பவே அசாதாரணமானவங்க, ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க அதெல்லாம் இல்ல. அதுக்கு பதிலா இவனுங்க இவ்வளோ லோ ரேங்க் குப்பிங்க கிட்டேயே அவ்வளோ பவரையும் அவ்வளோ ஸ்ட்ரென்த்தையும் ஸ்கில்லையும் கொடுத்து சண்டை போடுறாங்கன்னா, ஹை ரேங்க் மான்ஸ்டர்ஸ்லாம் வந்துச்சுன்னா ரிசல்ட் வந்து ஆப்வியஸ் தான். அதுக்கப்புறம் அங்க இருக்கவங்கலாம், அது டாக்ஸிக் பிளட் ஸ்பைடர்ஸ், அதுங்களா இப்போ கீழே இறங்கிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறானுங்க. அப்போ ஒருத்தன், எவ்வளவு பேர் வேணாலும் எங்களை தாக்க வாங்க, உங்கள இருக்க கடைசி ஆள் வரைக்கும் நாங்க உங்களை அழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வவால்ஸ் மாதிரியே அந்த ஸ்பைடர்ஸையும் அழிச்சிட்டு இருக்கானுங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோவும், டாக்ஸிக் பிளட் ஸ்பைடர்ஸையே டிஃபீட் பண்ற அளவுக்கு இவனுங்களாம் ஸ்கில்ஃபுல் ஆனவனுங்களா? கொஞ்சம் பாராட்டலாம். ஆனா விஷயங்கள் வந்து அவனுங்க நினைக்கிற மாதிரியே இவ்வளவு சுலபமா சிம்பிளா முடிஞ்சிருன்னு சொல்லிட்டு அவனுங்க உண்மையாவே நினைக்கிறானுங்களா? நான் அவனுங்களோட எண்ணிக்கையை கொஞ்சமா குறைக்க ஆரம்பிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு நினைக்கிறான். அப்போ டுக்கும் ஹியூங் நீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்போ நம்ம ஹீரோட சிஸ்டம்ல டைட்டில் பேட்லார்ட் எக்யூப் எஃபெக்ட் ஸ்பீசியஸ் டாமினேஷன் ஆக்டிவ், உங்களை விட கம்மி லெவல்ல இருக்க வவால்ஸை உங்களால கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல போட்டிருக்கு. இப்போ நம்ம ஹீரோவும் அங்க இருக்க வவால்ஸ் எல்லாம் கட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறான். என்னோட சகோதரர்களே, உங்க முன்னாடி இருக்க எதிரிகளை அழிச்சிடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோவும் கமாண்ட் கொடுத்த உடனே அந்த வவால்ஸும் அவனுங்களை அட்டாக் பண்ண போதுங்க. அப்போ ஒருத்தன், இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மான்ஸ்டரை கொண்டிருக்கும் போது ஷாக் ஆகுறான். என்னடான்னு பார்த்தா அவன் முன்னாடி வந்து அந்த ரெட்டதலை வவால் வந்து நிக்குது. அதை பார்த்து இவனும், என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகின்னு இருக்கும்போதே அங்க ரத்தம் தெரியுது. அவனோட தலை வந்து தனியா போயிட்டு இருக்கு. அதை பார்த்து அவனுங்கள ஒருத்தனும், திடீர்னு என்ன நடக்குது, அதுங்களோட அட்டாக் பேட்டர்ன்ஸ் எல்லாம் மாறிடுச்சு, இது எப்படி இப்படி நடக்குது, இப்படிப்பட்ட எதுவுமே இது வரைக்கும் நடந்ததே இல்லையே, ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவனும் என்ன நினைக்கிறான்னா, நாங்க இப்போ புஷ் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு இவனும் மனசு நினைச்சு வெளியே என்ன சொல்றான்னா, பிளட் உல்ஃப் ஸ்குவாட சேர்ந்த மெம்பர்ஸ் டார்கெட் நம்பர்ஸ் தூக்கிட்டு இங்கிருந்து போங்க அப்படின்னு அவனும் சொன்ன உடனே, எஸ் சார் அப்படின்னு இவனுங்களும் சொல்லிட்டு அவனுங்களோட டார்கெட் நம்பர்ஸ் தூக்கிட்டு இங்க இருந்து போறானுங்க. என்ன திடீர்னு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேட்கிறா. அதுக்கு பிளட் உல்ஃப் ஸ்குவாட சேர்ந்தவன், ஏய் வாய மூட்டு வா அப்படின்னு அவனையும் தூக்கிட்டு போறானுங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்க மிச்சாளுங்களாம், ஏய் அப்படின்னா நாங்களாம் எங்களையே கூட்டிட்டு போங்க, யூ சன் ஆஃப் பிச்சஸ் அப்படின்னு இவனுங்களும் திட்டிட்டு இருக்கும் போதே அந்த பிளட் உல்ஃப் ஸ்குவாட சேர்ந்தவங்க எல்லாருமே ஓடிடுறானுங்க. நம்ம இப்ப என்ன பண்றது, நம்ம எல்லாரும் இப்போ சாக போறோம், இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் எதிர்த்து நம்மளால எப்படி சண்டை போட முடியும். அதுக்கப்புறம் டுக்குவும், ஹியூங் நிம் கவனமாரு, நான் உன்னோட பாதுகாப்புக்காக பின்னாடி நிக்கிறேன். அப்ப நம்ம ஹீரோவும் என்ன நினைக்கிறேன்னா, அவன் என்ன பிளான் பண்றான், இவன் எனக்கு எரிச்சலை கலப்புறான், இவன் இருக்கிறதுனாலயே என்னால 12 ஸ்வார்ட் ஆஃப் தண்டர்களோட பயன்படுத்த முடியல, இனிமே வேற வழி இல்ல, ரீசெண்டா எனக்கு கிடைச்ச ட்ரெஷரை வச்சு இதை முடிக்க வேண்டியதுதான், எல்லாரும் பின்னாடி போங்க, த பிளாக் டிமானிக் ஃப்ளேம் கிரேட் ஸ்வார்ட், நான் அது எல்லாத்தையும் அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட ஸ்வாடை வச்சு ஒரே அட்டாக் தான் அங்க இருக்க மான்ஸ்டர்ஸ்லாம் பீஸ் ஆகுது. அதை பார்த்து இவனுங்க எல்லாரும் வாயை பொழந்துட்டு அவரு அது எல்லாத்தையும் இன்ஸ்டன்டாவே கொண்டாரு. அப்ப நம்ம ஹீரோவும், நான் நினைச்ச மாதிரியே இந்த ஓவர் பவர்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் பெஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி அந்த பிளட் உல்ஃப் கூட சேர்ந்த ஆளுங்க எல்லாம் தூக்கிட்டு வந்தானுங்க பாத்தீங்களா, அங்க இருந்த ஆளுங்களை அவனால காமிக்கிறானுங்க. அப்ப இவனுங்க என்ன சொல்றாங்கன்னா, நாம எப்படியோ கஷ்டப்பட்டு தப்பிச்சிட்டோம், எங்களை காப்பாத்துறதுக்கு ரொம்பவே நன்றி, உங்களாலதான் நாங்க உயிரிடவே இருக்கோம் அப்படின்னு அவன் சொல்லி முடிச்ச உடனே ஷாக் ஆகுறான். என்னடான்னு பார்த்தா அந்த பிளட் உல்ஃப் கூட சேர்ந்தவனுங்க வந்து சிரிக்கிறானுங்க. அப்போ ஒருத்தன், என்னாச்சு, நீங்க ஏன் இப்படி சிரிக்கிறீங்க? அதுக்கப்புறம் ஒருத்தன், அங்க அங்க பாருங்க, அது அது என்ன அங்க ரத்தம், எல்லாரும்
இப்போ எங்க இருக்கோம்? இது என்ன இடம்? நீங்க எங்கள எங்க கொண்டு வந்திருக்கீங்க? நீங்க இப்போ என்ன பிளான் போடுறீங்க? சொல்லுங்க. அப்படின்னு அவனும் கேட்டு முடிச்ச உடனே அவனோட உடம்புல இருந்து தலை மட்டும் தனியா போகுது. ஆப்வியஸ்லி நாங்க இத தான் பண்ண திட்டம் போட்டிருக்கோம். அப்படின்னு இந்த பிளட் வுல்ஃப் ஸ்குவாடோட லீடரும் சொல்றான். இதோட இந்த வீடியோ முடியுது. தேங்க் யூ. பாய்.